ஹலோ எவ்ரிவான். இந்த விலாகில் வந்து நாங்கள் ட்ரிப் போயிருந்தோம் இல்லையா? ஸோ என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றதான் நான் காட்ட போகிறேன். ஸோ நிறைய பர்ச்சேஸ் பண்ணேங்க. ஃபேமிலியில் எல்லாத்துக்கும், அப்புறம் குட்டீஸ்க்கு. ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும் நிறையா பேர்த்துக்கு. எங்கள் அக்காவுக்கு இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு. 6 months ஆச்சு தம்பிக்கு. ஸோ தம்பிக்கு நான் நிறையா வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து சவுண்டு போடுறாரு அவர் தான். என் ஹஸ்பண்ட் வந்து அவரோட நீஸ்க்கு வந்து நிறைய டாய்ஸ் வாங்கினார். சரோஜினி மார்க்கெட் ஸ்டார்டிங்லேயே வந்து டாய்ஸ் ஷாப்லாம் நிறையா இருந்தது. ஆனால் நாங்கள் உள்ளே போக போக பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஷாப்லாம் இருந்தது. நாங்கள் பார்த்த ஷாப்லேயே யார் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த யூனிகார்ன் டாய் தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து அவங்க 900 சம்திங் சொன்னாங்க. இந்த சாஃப்ட் டாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது. அதோட நாங்கள் வாங்கின ப்ரைஸ் வந்து 400க்கு வாங்கினோம். அந்த டாகும் அந்த யூனிகார்னும். இந்த ப்ளஃபியாக இருக்குல்ல, அந்த குட்டி பில்லோ மாதிரி, இதுவும் இன்னொரு சாஃப்ட் டாய் வாங்கினோம். இது க்யூட்டாக இருந்தது, டபுள் ஷேடில். இது ரெண்டும் சேர்த்து ஈச் 100 rupeesக்கு வாங்கினோம். நாங்கள் நிறையா ஷாப்புக்கு போகவே இல்லைங்க. ஏன்னா அன்றைக்கி ஒன் டே தான் நாங்கள் டெல்லி பிளான் பண்ணது. ஸோ எல்லாமே கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறையா ஷாப் போகலை. ஆனால் வந்து எது வாங்கணுமோ அதெல்லாம் கவர் பண்ணிட்டோன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு நிறையா இருந்துச்சுங்க. பொண்ணுங்களுக்கான க்ராப் டாப்ஸ் அது இதுன்னு நிறையா இருந்தது. நான் இந்த ஸ்ட்ரக்கு வாங்கினேன், ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 80 rupees. சூப்பராக இருந்தது. 80 rupeesக்கு நல்லா ஒர்த்தாகவே இருந்தது. and then இன்னொரு க்ராப் டாப் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 50 rupees. பட் இது எங்கேயோ டேமேஜாக இருந்திருக்கும் போல். நான் பார்க்கலையா, இல்லை என் ஹஸ்பண்ட் சொன்னால் அதுக்கப்புறம் ஏதோ பட்டு இழுத்துருக்கோம் போலம்மா அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரியல. அது வந்து லைட்டாக வந்து கிழிஞ்ச மாதிரி இருக்குது. அது வந்து சரி பண்ணணும். அவர் பக்கத்தில் உட்காந்து எனக்கு கலாய்ச்சிட்டே இருந்தார். எனக்கு இந்த குர்த்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், நான் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்ன ப்ரைஸ் வந்து 350 என்னமோ சொன்னாங்க. நான் பேரம் பேசி 150 ரூபாய்க்கு வாங்கினேன். எனக்கு இப்போ தோணுது நம்ம நிறையா வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இது வந்து இப்போ என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஆகிடுச்சு. நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன். ஒரு 3-4 டைம் போட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து அப்பாவுக்கு வாங்கினேன். பிராண்டட் ஷர்ட்ஸ்லாம் வந்து 400 300க்கு சேல் பண்ணாங்க. அதனால் அந்த ஷர்ட் வாங்கினேன் அப்பாவுக்கு. நிறையா வாங்கலான்னு பார்த்தோங்க இன்னும். பட் வந்து இதுக்கே வந்து ஒரு பெரிய பேக் வாங்கி தான் நாங்கள் வந்து கொண்டு வந்தோம். ஸோ எங்களுக்கு தெரியும் நம்ம இப்படி பர்ச்சேஸ்லாம் போகிறோம், கண்டிப்பாக வந்து ரிட்டன் வந்து ட்ரெயினில் வரதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ளைட்டில் போடாமல் அதனால் ட்ரெயினில் போட்டோம். இது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி. பின்னாடி வந்து நம்ம அந்த ஹூக் இது ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோஸ் வந்து வச்சுக்கலாம். இது அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 100 rupees தாங்க. நல்லா இருந்தது, அதனால் இது வாங்கினேன். எனக்கு இது 100 rupees கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மேபி நிறைய பேத்துக்கு அதிகமாக இருக்கலாம். இந்த வேலெட்டுமே வந்து 100 rupees தான். 100 rupeesக்கு எனக்கு ஏதோ ஒர்த்தாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் வாங்கிட்டேன். டி நகர்லேயே மேபி 100 rupeesக்கு இருக்கும். பட் அது ஒன் ஜிப்பில் தான் இருக்கும். இது வந்து டபுள் சைடு இருந்த மாதிரி இருந்தது. இந்த பேங்கிள்ஸும் நான் வாங்கினேன். இந்த செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து 100 rupees. இது நான் வந்து இந்த குர்த்தா ஒன்று வாங்கியிருந்தேன் இல்லையா, ஒரு ஒயிட் வித் ஆஷ் கலர் மாதிரி. அந்த குர்த்தாக்கு இது போட்டால் செட் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதை வந்து இதோட 4-5 தடவை இப்போ வரைக்கும் நான் போட்டுட்டேன் அந்த பேங்கிள்ஸே. நல்லா இருந்தது. எங்கள் அம்மா கூட கேட்டாங்க, இங்கே எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல பாப்பா அப்படின்னாங்க. அப்போ அந்த ஐடியா வரலங்க, பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரல. இந்த 4 clutches வந்து 100 rupees. ஆனால் குவான்டிட்டி வைஸ் நல்லா இருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சுன்னு வாங்கிட்டேன். எல்லாம் பெரிய பெரிய கிளச்சஸ் தான். அதனால் வந்து கிளச்சஸ் வந்து எப்படி எங்கள் வீட்டில் தொலையுதுன்னே தெரியாது. எங்கள் அம்மா எப்போ ஷாப்பிங் போனாலும் வாங்குவாங்க, எங்கள் அக்கா எப்போ ஷாப்பிங் போனாலும் வாங்குவேன், நான் எப்போ ஷாப்பிங் போனாலும் வாங்குவேன். ஆனால் எப்படி தொலையுதுன்னு எங்களுக்கே தெரியாது. ஸோ நாங்கள் 3 பேருமே என்ன வாங்கினாலும் ஷேர் பண்ணுவோங்க. எங்கள் அம்மா எப்போ பர்ச்சேஸ் போனாலும் எங்களுக்கு வாங்காமல் வரமாட்டாங்க. ட்ரிப்புக்கு வரக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்து வெஸ்ட் சைடில் இதே மாதிரி இயரிங்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அது வந்து 350 399 நினைக்கிறேன் அந்த இயரிங் செட் ஃபுல்லாக. இந்த இயரிங் வந்து பார்த்திங்கன்னா பெர் செட் வந்து 30 rupees தான். அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா அது அவ்வளோ பெருசாக இருந்தது. பட் அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது. 399 rupees கொடுத்து என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாரு அதை. ஆனால் இது வந்து 30 rupeesக்கு நான் வந்து வாங்கிட்டேன். அங்கே வந்து நிறைய பேர் ஐஃபோன் கேஜெட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து இங்கே வந்து கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோன் இயர்ஃபோன்ஸ்லாம் வந்து டூப்ளிகேட் தான், அதெல்லாம் 100 rupeesக்கு சேல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அதுலேயே ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி வாட்சஸ்லாம் வந்து அவங்க வந்து சேல் பண்ணிட்டுருந்தாங்க. நிறைய பேர் வாட்சஸ் சேல் பண்ணாங்க. பட் பிராண்டட் வாட்சஸ்லாம் சேல் பண்ணிட்டுருந்தாங்க. நல்லா இருந்தது, கொஞ்சம் கிளாஸியாக இருந்தது. பட் வந்து இது டூப்ளிகேட் தான். பட் பார்க்குறதுக்கு டூப்ளிகேட் மாதிரி தெரியலை. ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் வாட்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் டூப்ளிகேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டார்.
அவர் அதான் பக்கத்தில் உட்காந்து சொல்லிகிட்ருக்காரு, ஏண்டி இதெல்லாம் சொல்லிகிட்ருக்க, என்னடி நினப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. வந்துட்டு சொன்னேன், எப்படி இருந்தாலும் உன் வாய்ஸ்லாம் வராது, நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த பேக் வந்து அவரோட நீஸ்க்கு வாங்கினார். அவங்களுக்கு வந்து கேப்டன் அமெரிக்கா பிடிக்கும் அப்படின்றனால வந்து இந்த பேக் வந்து அவங்க நீஸ்க்கு வாங்கினார். ஸோ இது நல்லா இருந்தது பேக் ஆக்சுவலாக. இதோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 500 சொன்னாங்க. ஆனால் நாங்கள் 250 தான் வாங்கினோம். மணாலியில் வந்து மால் ரோட்டில் வாங்கினோம் அது. அப்புறம் சாக்ஸ் செட்ஸு இதெல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. அதனால் இதெல்லாமே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே தெரியல நான் என்ன எடுக்க போகிறேன்னு. இந்த ஹேண்ட்பேக் வந்து சரோஜினி மார்க்கெட்டில் தான் வாங்கினோம். இது வந்து 150க்கோ 120க்கோ வாங்கினோங்க. நல்லா இருந்தது பேக். நான் ஏன் வாங்குகிறேன் அதிகமாக அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து இப்போ நம்ம வெளில போகிறோம், அம்மா அப்பா ஃபேமிலியோடு வெளில போகிறோம் அப்படின்னா நாங்கள் நிறையா கேரி பண்ணுவோங்க. அதனால பேக்ஸ் அதிகமாக நான் வாங்குவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அம்மா வந்து இந்த மாதிரி ஜுவல்லரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஜுவல்லரி வாங்கியிருந்தேன். ஈச் 100 ருபீஸ் தான். அங்கே கம்மியாக தானே இருக்கும். இது வந்து சாந்தினி சவுக்கில் வாங்கினேன். நல்லா இருந்தது, அதனால் வாங்கிட்டோம். மெயினாக வந்து சாந்தினி சவுக் போனதுக்கு ரீசனே வந்து என்னென்னா, தாஜ்மஹால் போகிறதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு தான் போனதே. அங்கே பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் தான். ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் தாண்டி வேறு எதுவுமே இல்லை. நம்ம நார்மல் சுடிதார் எல்லாமே ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்குது. காஸ்ட்லி இன் த சென்ஸ், நாங்கள் போனது 1000 ரூபாய்க்குள்ளே வந்து ஏதாவது சுடிதார் வாங்கலாம் அந்த மாதிரி போனோம். ஆனால் அவங்க வச்சுருக்கிறது எல்லாமே வந்து கிராண்டாக இருக்குது. ஸோ அந்த கிராண்ட் இருக்குது, காஸ்ட் வைஸ் ஓகே தான். பட் அந்த கிராண்டாக போட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரே ஒரு சுடிதார் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த சுடி வந்து இதில் ஆட் பண்ணலை. உங்களுக்கு நான் வந்து கடைசியில் ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா, ஹெம்ப்பு பேக்ஸ் வந்து மணாலியில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதனால் ஒரு ஹேண்ட் பேக் வாங்கினோம், 2 வந்து ஷோல்டர் பேக்ஸ் மாதிரி வாங்கினோம். இப்போ என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அதை தான் போட்டு போயிட்டுருக்காரு. மெயினாக வந்து இந்த ஒரு சூட் சொல்லியே ஆகணுங்க, நைட் சூட் மாதிரி. இது வந்து என் பர்த்டேக்கு, அங்கே தான் என் பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். என் பர்த்டேக்கு என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு. ஐயோ அவ்வளோ சாஃப்ட்டுங்க, சூப்பராக இருந்தது. அந்த ரேட்டுக்கு பயங்கர ஒர்த்து. ஆக்சுவலி 700 தான் வந்து அதோட ப்ரைஸு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ப்ரைஸ்க்கு. ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி நாங்கள் வந்து தம்பிக்கும் வாங்கினோம். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வாங்கினாரு, நான் வந்து தம்பிக்கு வாங்கினேன். தம்பிக்கு வந்து அதே மாதிரி தான், எல்லோ கலரில். தம்பிக்கு க்யூட்டாக இருக்கும் இந்த மாதிரி கலர்ஸ்லலாம் போடுறது. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தேன். இப்போ வெயில் பொழக்குது, இப்போ போட முடியாது. பட் வின்டர் டைமில் போடலாம். அவன் பிறந்தது வந்து வின்டர் டைமில் தான் பிறந்தான். அப்போ வந்து செம்ம குளிராக இருந்தது உடுமல்பேட்லாம். அந்த டைமில் வந்து போட்டிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பட் அந்த டைமில் நாங்கள் போகல. நாங்கள் வந்து சம்மர் டைமில் தான் நாங்கள் போனோம். அதனால் நெக்ஸ்ட் இயர் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 300 ருபீஸு. ஸோ அந்த 300 ருபீஸ்க்கு அது பயங்கர ஒர்த்தாகவே இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம ஊரில் வாங்கியிருந்தால் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அந்த ஊரில் வந்து அது நல்லா இருந்தது. ஆனால் இந்த சாரீ, இது காஷ்மீரியோட சாரீ அப்படின்ற மாதிரி ஒரு காஷ்மீரி ஷாப்பில் தான் வாங்கினோம். அதை ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எங்கள் அக்காவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வாங்கினேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த டாப் வாங்கினேன், எம்ப்ராய்ட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி போட்ட ஒரு டாப்பு. சாரீ வந்து எங்கள் அக்காவுக்கு வாங்கினேன் நான். அந்த சாரியோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 1200. அண்ட் தென் இந்த டாப்போட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 900. பட் அந்த பையா நல்லா பேசினனால எங்களுக்கு வந்து ரெண்டுமே சேர்த்து 1300க்கு கொடுத்தாரு. ஸோ நாங்கள் வந்து என்ன சொல்லிட்டோம், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது வேணான்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் வாங்குங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 1300க்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த 2 ஷால் வந்து வாங்கியிருந்தோம். ஷால் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. 100 ருபீஸோ என்னமோ தான். ரொம்ப சாஃப்டாக, அந்த 100 ருபீஸ்க்கு ஒர்த்தாக இருந்தது அந்த ஷால். என் ஃபேஸ் ரொம்ப டேன் ஆகி ரொம்ப டல்லாக அப்படி தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ட்ரிப் முடிச்சுட்டு வந்த அன்னைக்கே எடுத்தது. ரொம்ப டல்லாக இருந்தது ஃபேஸு. அதனால் அப்படி தான் இருக்கும். இந்த ஷால் வந்து என் வீட்டுக்காருக்காக வாங்கினது. இந்த ஷாலும் 100 ருபீஸ் தான். அதனால் 100 ருபீஸ்க்கு அந்த கிளாத் வைஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வாங்கிட்டோம். இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து என்னோடய ஃபேவரெட். நான் தம்பிக்காக வாங்கினது. ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து அவனுக்காகவே நான் வாங்கினேன். இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து நம்ம ஊரில் வாங்கினா மோர் தேன் 1800 2000 சொல்லுவாங்க. அங்கே வாங்கினனால 600 ருபீஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனாலுமே வந்து நாங்கள் சூட்கேஸ் பேக் பண்ணும்போது மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி மறுபடியும் அதை பேக் பண்ணோம். அதுக்கப்புறம் சொவீனர் வாங்கினோம்.
அது வந்து இருக்கிறதுலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினோம். க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு ஷாப் போனோங்க மணாலியில். அந்த இது வந்து நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ராக்கரிஸ் ஐட்டம்ஸாக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு வுட்லேயே செஞ்ச ஒரு கிளாஸ் மாதிரி அது சூப்பராக இருந்தது. அது வந்து என் ஹஸ்பண்ட் கேட்டாருன்னு நான் வாங்கினேன். அதோட ப்ரைஸ் வந்து 300 தான். 280 ருபீஸ்க்கு நாங்கள் கேட்டு வாங்கினோம். சூப்பராக இருந்தது. அது அவ்வளோ அழகாக இருந்தது. நான் வேணால் பிக்சர் வேணால் நான் ஆட் பண்ணுறேன் அது கிடச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து காருக்கு மாட்டுறதுக்காக அந்த மணாலியில் இது வாங்குவாங்கல்ல, அது வந்து வாங்கியிருந்தார். இந்த தாஜ்மஹால் வந்து சொல்லியே ஆகணும். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வாங்கினோம். அது வந்து இப்படி திருப்பினா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கலராக சேஞ்ச் ஆகும். தலைவர் வேறு சவுண்ட் போடுறாரு. போதும் சித்தி, எப்போ சித்தி நிறுத்துவ அப்படின்றாரு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, வீடியோ பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த தாஜ்மஹால் வந்து ரொம்ப எங்களுக்கு ப்ரெஷியஸ். அதனால் நாங்கள் வாங்கி விட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.